ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, தேவையில்லாத விஷயங்களை யோசித்து யோசித்து வாழ்க்கையையே வெறுத்து விட்டாயா? வாழ்க்கையில் உனக்குத்தான் அதிகமான கஷ்டம் இருக்கிறதே, அதை பற்றி யோசிக்காமல் எதற்கு ஒரு விஷயம் நடக்காது வராது என்று தெரிந்து அதை யோசிக்கிறாய்? அதாவது ஒரு விஷயம் உன் வாழ்வில் இதுவரை நடக்கவே இல்லை, கஷ்டமே தரவில்லை, ஆனால் கஷ்டம் தந்து விடுமோ, இந்த பிரச்சனை புதிதாக வந்து விடுமோ, எதற்கு அப்படி அதிகமாக யோசித்து நீ எதற்காக கிளம்பிக் கொள்கிறாய்? வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்துதானே ஆக வேண்டும், எதையுமே சமாளித்துதானே வர வேண்டும். நீ ஏன் இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறாய்? ஏற்கனவே நிறைய கஷ்டங்களுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாமே. நீ அதிகமாக சிந்திக்கிறாய், அதாவது வாழ்க்கைக்கு உபயோகமாக சிந்தித்தால் பரவாயில்லை. ஆனால் சில விஷயம் நடக்காது என்று தெரிந்தும் அது இன்னும் உன் வாழ்வில் பிரச்சனையே தரவில்லை சில விஷயங்கள் என்றும் தெரிந்தும் நடக்குமோ நடக்குமோ என்று யோசித்தால் உன்னால் எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் கவனம் செலுத்த முடியாதே. புரிந்து கொள், எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்பதை தெரிந்து கொள். காலங்கள் நிச்சயமாக கைவிடாது. நீ வணங்கும் தெய்வம் ஒரு பொழுதும் உன்னை கலங்க விடாது என்பதை தெரிந்து கொள். நீ எந்த அளவு நிதானமாக இருக்கிறாயோ உன்னால் நிச்சயமாக அனைத்து விஷயத்திலும் வெல்லலாம். தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டே இருந்தால் யார் என்ன செய்ய முடியும் சொல்? ஆரம்பத்தில் நீ செய்யும் விஷயங்கள் உனக்கு தோல்வி தருவது போலத்தான் இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களே உனக்கு வெற்றியை தரும் பொழுது வியப்பாக கூட மாறும். அதனால் இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து வாழ்க்கையை தீர்மானித்து செய்து கொண்டிருக்கும் விஷயத்திலிருந்து பின்வாங்கி விடாதே. நிச்சயமாக உனக்கான நல்லது நடக்கும். அப்பொழுது உன் வாழ்க்கை மாறும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.